ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் பிஸ்கெட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். இது பாருங்கள், 1 கப் வீட் ஃப்ளாரு அண்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் பவுடர்ட் சுகர், 1/4 கிளாஸ் கீ ஆர் பட்டர் எது வேணால் எடுத்துக்கலாம். அண்டு ஆயிலுமே போட்டு நான் ஒரு பேட்ச் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. ஆயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் கீ பட்டர் வந்து ரொம்பவே சாஃப்டாக வர மாதிரி இருந்துச்சு. ஆயில் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் வேணுனாலும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லி வச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். இல்லை பட்டர் அண்டு மில்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணி நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபைனலி வந்து கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அழுந்த மாதிரி இருந்தால் சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கும். கட்டை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிராக் விழுற மாதிரி இருந்துச்சு. அதனால் கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு மெஷரிங் கப் இருந்துச்சு, அதை வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரியே நான் ஃபுல்லாக ஒரு பேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓவன் வந்து பார்த்திங்கன்னா 230 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே பட்டர் தடவிட்டு அந்த ட்ரேலே வந்து ஃபுல் பிஸ்கெட்ஸ் அடிக்கிட்டு அதே சேம் 230 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் வச்சுருந்தேன். 25 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. கொஞ்சம் வந்து எடுத்த உடனே சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி பிஸ்கெட் மாதிரி கரெக்டாக வந்துடும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.